பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய உள்ளத்துல உள்ளம், இருதயம், ஆவி அப்படிங்கிற அந்த பலிபீடத்துல எப்படிப்பட்ட பலிகள் அப்பாவுக்கு ஏறெடுக்கப்படணுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம் இல்லையா, இன்னும் அநேக நற்குணங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறாரா? ஆனா சில நேரம் இந்த பலிபீடத்துல எப்படிப்பட்ட பலிகளை நம்ம வைக்கிறோம்? பொறாமை, கோபம், எரிச்சல், அகந்த, ஆணவம் இல்லையா, துர்க்குணம். பிரியமானவர்களே, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். லேவியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலிபீடம், இருதயமாகிய பலிபீடம், அதன் மேல என்ன இருக்கா? அக்கினி. அக்கினி எப்படி வந்துச்சு? எங்க இருந்து வந்தது? வேத வசனத்தை காலையிலே நம்ம வாசிக்கும் போது அந்த வசனங்கிற கங்கு, அந்த கங்கல் நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்தின் மேல் அது வைக்கப்படும். பிரியமானவர்களே, அதை மறுபடி 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 நம்ம யோசித்து 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 அந்த வசனத்தை நம்ம நம்பி அதை நம்ம வாழ்வாய் மாற்றிக்கொள்ளும் போது அது அக்கினி மாதிரி நம்ம இருதயத்தில் எரிந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம இருதயத்தில் உகந்த காணிக்கைகள் தேவனுக்காக ஏறெடுக்கப்படும். பிரியமானவர்களே, காலையிலே கங்கலை வைக்கிறீங்களா? இருதயமாகிய பலிபீடத்துல அதை தியானித்து தியானித்து அந்த வார்த்தையை நம்பி அதை வாழ்வா மாற்றிக்கொண்டு ஒரு அக்கினிய உங்க இருதயத்துல நீங்க புறப்பட பண்றீங்களா? அப்படி செய்வீர்களானால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், வெற்றி, நல்ல பாசிட்டிவ் திங்கிங், இதெல்லாம் இருதயமாகிய பலிபீடத்துல காணப்படும். வெற்றியான சிந்தனைகள் நம்ம இருதயமாகிய பலிபீடத்துல காணப்படும். அந்த அக்கினி அவியவே விடக்கூடாதான். வசனங்கிற அக்கினி, கங்கு, அதுல இருந்து புறப்படுகிற அக்கினி, அதை தியானிக்கும் போது புறப்படுகிற அக்கினி, அது அவிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, இந்த பலிபீடத்துல என்ன இருக்கும்? கோபம், எரிச்சல், பொறாமை, தீவின, தீய குணம். பிரியமானவர்களே, ஆதலால் தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன் பலிபீடத்து மேல, இருதயமாகிய பலிபீடத்தின் மேல அக்கினி அவியாம பார்த்துக்கோ, அணைஞ்சு போகாம பார்த்துக்கோ. தினமும் வசனம் அப்படிங்கிற அந்த கங்கலை காலையிலே உள்ள வச்சிருவோம். பிரியமானவர்களே, அது சொல்லுகிற காரியத்தை நம்ம நம்பி 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 ஓடும் பொழுது அது எரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம பலிபீடத்திலிருந்து நல்ல பலிகள் தேவனுக்கு ஏறெடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், வெற்றியா இருக்கும். குறிப்பா வெற்றி கிடைக்கும். ஆதலால் இப்படியே நாம் செய்வோமா? நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்தின் அக்கினி அணையாதபடி பாதுகாத்துக் கொள்வோமா? பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, நீங்க சொல்ற நல்வார்த்தையை நம்பி அதை தியானித்து தியானித்து ஐயா, அதிலிருந்து புறப்படுகிற அக்கினி எங்க இருதயத்துல அணையாம நாங்க பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு ஒரு வசனத்தை நீங்க சொல்லும் போது நாங்க அதை நம்பி 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 தியானித்து அதனால உண்டாகிற அக்கினிய அணைய விடாம பாதுகாத்து கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.